நாகை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்று வேளாங்கண்ணி. இங்கு அமைந்துள்ள கீழை நாடுகளின் லூர்து என்று அழைக்கப்படும் புனித ஆரோக்கிய மாதா ஆலயத்திற்கு மும்பை, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இரட்டை கோபுரங்களுடன் பிரம்மாண்டமாக நிற்கும் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தின் கட்டிடக்கலையின் அழகில் சொக்கி நிற்கின்ற சுற்றுலா பயணிகள் அதன் பிரமிப்பில் வியந்து போகின்றனர். வழிநெடுகிலும் அமைந்துள்ள கடைகளில் பிடித்தமான பொருட்களை வாங்கும் சுற்றுலா பயணிகள் காலை மற்றும் மாலை பொழுதுகளில் கடலின் அழகை கண்டு ரசிக்கின்றனர். ഫാമിലി മൊത്തമായിട്ടുണ്ട്. നല്ല വേളാങ്കണ്ണിയിൽ വന്ന് നല്ല സൂപ്പറായിട്ടുണ്ട് ഇവിടെ കാണാനൊക്കെ. കടലിൽ കുളിച്ചപ്പോഴൊക്കെ എല്ലാ വർഷവും ഞങ്ങൾ വരും. ഈ വർഷം കുറച്ചും കൂടെ നല്ല നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു. എൻജോയ് ചെയ്യാൻ പറ്റിയ സ്ഥലമായിരുന്നു. கோடை காலத்தில் வேளாங்கண்ணி கடல் அலைகளின்றி குளம் போல காட்சியளிப்பதால் கடலில் இறங்கிய கும்மாளமிடும் குட்டி சுட்டிகள் கடலில் குளித்தும் குதூகலித்தும் கோடை விடுமுறையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். இன்னைக்கு கொஞ்சம் சுற்றி பார்க்குறது இருந்துச்சு. சுற்றி பார்த்துட்டு சரி இன்னைக்கு பீச்சுக்கு வந்திருக்கிறோம். பீச் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. எவ்ரி இயர் போல் இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தி ரஷ்ஷாக இருக்குது. ஸோ அதனால நெக்ஸ்ட் நாளைக்கு வந்துட்டு தண்ணியில் ஆடலாம்னு சொல்லிட்டு பசங்க ஆடிட்டு இருக்காங்க தண்ணியில். ஸோ அப்படியே ஜாலியாக இருந்துட்டு ஈவினிங் ஒரு வாக் போயிடுவோம். கடலில் குளிக்கும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 10 பேர் கொண்ட குழுவினர் வேளாங்கண்ணி கடல் பகுதி முழுவதும் படகில் ரோந்து செல்வதால் சுற்றுலா பயணிகள் அச்சமின்றி குளித்து வருகின்றனர். வேளாங்கண்ணிக்கு வரக்கூடியவங்க முதல்ல பேராலயத்துக்கு போவாங்க. சர்ச்சுக்கு போன அப்புறம் அதிக அளவில் கூறக்கூடிய ஒரே இடம் வேளாங்கண்ணி கடற்கரை. இந்த கடற்கரையில் கூடக்கூடிய பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்காக எங்களுடைய உதவிக்கரங்கள் மீட்பு குழு சிறப்பாக பணியாற்றி இருக்கு. காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கொண்ட மீட்பு குழு ரொம்ப அழகாக பணியாற்றிருக்காங்க. இந்த வருடம் ரொம்ப அழகாக இருக்குது. சம்மர் வெக்கேஷன் ஏகப்பட்ட பொதுமக்கள் வந்துட்டு இருக்காங்க. வேளாங்கண்ணி பழைய மாதா கோவில், பார்க், பீச் என எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அலைமோதுவதால் எந்நேரமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கோடை விடுமுறையை கொண்டாட வேளாங்கண்ணிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது.